Hello, good day everybody. எப்படி இருக்கீங்க? So today is 6th March 2025, Thursday. Let's start today's day, and now the time is 8:20. I sleep very well, very good hotel, very good lodge. This one in Balagon, something the spelling. No, it's near the Chilkalek, and it's very nice in Orissa, this place, and this people is very good. Okay, now let's go. இப்போ நம்ம போகலாங்க. இப்போ இந்த லாட்ஜ் வந்து ரொம்ப நல்ல ஒரு லாட்ஜுங்க, அமர்தீப் லாட்ஜு. இங்கே பலோகானில் பலோகான் the spelling is not correct, and anyway it's okay. இப்போ நல்லா தூங்குனாங்க, ரிலாக்ஸாக இருக்கேன். இப்போ நம்ம ரூட்டில் போவோமா? ஓகேங்களா? நன்றி. இன்றைக்கி வந்து 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2025. Let's go. So here is the room and my bag is packed. Yeah, I slept very good. நல்லா தூங்கினேங்க. எல்லாம் 6 மணிக்கே போயிருப்பேன். பாடி வந்து நல்லா தூக்கம் கேட்டது, ரிலாக்ஸ் பண்ணேன், குளித்தேன் நல்லா. I take also a good bath, good shower, nice. Here is the view outside. பாருங்கள், வெளியில் பாருங்கள் மக்களே, இப்படி நல்லா இருக்குல்ல பசுமையாக. வாவ், சூப்பர். I am really enjoying. It's nice. Lovely. Look at the view. Beautiful, isn't it? Excellent view. Now let's go. Wow. Let's go. Yeah. Backpack. Now my bike is going to, the Peacock is going to carry all. It's nice. Thank you Peacock. பாருங்கள் மக்களே, இந்த பேகு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த பேக் ஷாப்பில் வாங்கினேன், அந்த வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு டேக்கு முன்னாடி, பாருங்கங்க. ஸோ இட்ஸ் a very good shop, very good bag. போகலாங்களா? ரெடிங்களா? ஸோ லெட்ஸ் கோ. யா, இட்ஸ் பியூட்டிஃபுல், ரைட்? Yeah, very happy to go in the highway. It's so beautiful. See many people and nice and excellent. எவ்வளோ பேரை பார்க்கலாம் இங்கேருந்து, இல்லைங்களா? எவ்வளோ பேரை பார்த்துட்டே போவோம், எல்லா இடத்தையும் பார்ப்போம். லைஃப் ஸோ பியூட்டிஃபுல்லுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? போகலாம் வாங்க. So morning view outside. You can see the spell. This is a bike parking, but I don't want to take a risk going down. If you also come somebody, you ask them to park. You see, let's see how he is going to come. ரொம்ப ரிஸ்கான ஒரு பார்க்கிங்கு. நீங்கள் போய் பார்க் பண்ணாதீங்க, அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா பார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்டுடுவாங்க. So let's start today's day, and the bike is ready. The entire world is one big family. Global Ride for World Peace. The white flag is nice. பாருங்கள், வெள்ளை கொடி பறக்குது. நம்ம பைக்கு எல்லாம் மயில் வாகனம் ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் எ பீகாக் வாகனா, அண்ட் everything is tied up, and this is how it looks like. And look at this. Yeah, I packed. Everything is all right. It's ready to go. எல்லாம் பேக் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ரெடி ஆகிட்டோம் போயிட்டே இருக்கிறதுக்கு. ஓகேங்களா?
Amardeep Lodge. Thank you very much for giving me very good room, and I sleep really very well. And now the time is 9 o'clock. So நல்லா இங்கே தூங்கின அமர்தீப் லாட்ஜில் நல்ல குட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் ஹியர் இஸ் மிஸ்டர் ஆகாஷ், இஸ் அ மேனேஜர். ஹலோ, thank you very much for giving a good room, and everything all right. And here I am. Hello. Good. போலாங்களா? நம்ம எல்லா பையன் அந்த ஆகாஷ் நல்லா கவனிச்சிங்கன்னா போல. குட் பாய், குட் மேனேஜர். ஓகே, வெரி நைஸ். ஓகே, லெட்ஸ் கோ நவ். யா, let's go. Fresh morning. Yeah, nice to be outside in the sun and also in the track again, and so beautiful. Let's watch and explore today on 6th March 2025. And thanks for watching Peace Ravi TV. அதாவதுங்க, இன்னைக்கு 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வியாழக்கிழமை. அலையில் நல்லா கதகதப்பாக இருக்குது. வெயில் நல்ல ஒரு அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ரிலாக்ஸாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம நம்மளுடைய இன்னைக்கு பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் நல்ல மாதிரியாக. ஸோ இன்றைக்கி பயணத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், எப்படிலாம் இருக்குது, ஏரியாலாம் எப்படி இருக்குது, ஊர் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். Today's day, let's feel the areas and people on the way, the soil on the way, the atmosphere on the way, everything we feel. Relax, really travel. And when we catch a route or before, let me have a cup of tea, coffee, to make the day more brisk, energetic. மக்களே, நல்லா மெயின் ரோடை பிடிக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பக்கமாகவோ டீ ஒன்று போட்டால் தான் சரியாக இருக்கும். ஓகேங்களா? டீயை சாப்பிட்ட உடனே தான் ஒரு தெம்பு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு டீ, அதுக்கப்புறமா ஒரு டீ.
காஃபி வந்து எப்பயாவது விருப்பப்பட்டேன்னா பிடிக்கும் காஃபி. ஆனால் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு காஃபி லைட்டாக லைக் உணர்ச்சி. ஐ லைக் காஃபி வெரி மச், பட் இட்ஸ் நாட் குட் recommend to drink many coffee because I am often drink something hot like tea and even coffee. So many tea for me is fine for me. Coffee I like, but I control. So railway line crossing. There is no train now, so we can cross. இது ரயில்வே தண்டவாளத்தை அப்படியே கிராஸ் பண்ணி போகிறோம். இன்னும் எந்த ட்ரெயினை வரல, அதனால் உங்களுக்கு பாதை இருக்குது பாருங்க. ரயில் தண்டவாளம், ரயில்வே லைன். பாருங்க மவுண்டைன். Wow! What a beautiful nature. அருமையான ஒரு இயற்கை. அதாவது இயற்கை கூட ஒன்றி பழகினாலே அது ஒரு தனி இன்பம். அதை நான் சொன்னாலாம் வந்து, அதாவது சொன்னால் தெரியாது, அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் வந்து புரியும். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் இந்த பயணத்தோட நோக்கமே. ஆனால் வந்து இந்த மாதிரி இயற்கை கூடலாம் வந்து கொஞ்சம் ஒன்றி பழகுங்க. அதே வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து எப்பயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ட்ராவல் பண்ணுங்க. இயற்கை சார்ந்த ஒரு இடங்களுக்கு போனீங்கன்னா உங்கள் மனசுக்கு ஒரு இன்பமாக இருக்கும். அப்படியே நிறைய பேர் வீட்லேயே இல்லை, அவங்க இருக்கிற ஏரியாலேயே அப்படியே இருந்து அப்படியே காலம் போய் அப்படியே இதுவாகி நாட்கள் கடந்து. பட் ஆனால் இப்போ ஒன்றும் குறைஞ்சி போயிடல. சரி இவ்வளோ நாள் பண்ணலை, இப்போ அப்படியே வெளில வாங்க. வெளில வந்து இயற்கையோட இணைந்து ட்ராவல் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பைக் ஓட்டிங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு காரில் போங்க, இல்லை முடியாத பஸ்ஸில் போங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல பஸ்ஸில் போய்ட்டு இறங்கிட்டு ஸ்டாப்பிங்கே இருக்காத இடத்துல விட இறங்கிடுங்க. இறங்கி அப்படியே ஒரு 5 கிலோமீட்டர் சும்மா நடங்க. திருப்பி முன்னாடி பஸ் வரப்போது ஏறிக்கங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு ஐடியா தான். இதான் ஒரு இடத்துல ஒரு இடத்துல டிக்கெட் வாங்கிடுங்க. ஒரு பாதி வழியில் நல்ல இடத்துல வெளிச்சத்தில் இறங்கி விட சொல்லுங்க. அப்படியே நடக்கலாம். ஏன்னா இயற்கை அப்போ தான் உங்களுக்கு இருக்கும். ஊர் வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து ஊராக இருக்கும். ஸோ வாட் ஐ வாஸ் டெல்லிங், yeah, now we are joining in the highway. Let's ride for some time and then have a cup of tea. Well, what I was telling is asking the people to come out from home, start to travel, because traveling is very, very important, and you will get very energetic during your travel. You will learn a lot of things, and when you travel and merge with the nature, merging with the nature is very, very important. Be with the nature. So the nature will give you a lot of subjects, lot of things, lot of education. So for example,
can travel by car, not only the riding a bike, travel by car, travel by bus, somewhere to the nature, and maybe you can also get down in the middle of the bus and just walk a few kilometers and then start travel with another vehicle or something like that, or another bus will come and pick you up on the way. So that means you are with the nature. Nature is with you, and you are nature also. You are natural. Yeah, that's what I want to say. I think you can understand. That's what I am doing since 1985. Often. Few lakhs kilometers with a bicycle. More than 3 lakhs, I told you in many videos. And more than 6 lakhs only for world peace by motorcycle. And now again continuing. And after I will go around the world because it's not limit for me. It's, I need more. And what a beautiful highway. That is why I'm not watching movies, the films. I'm not telling anything bad about films, but the cinemas don't attract me because it's a movie. I stopped seeing movies nearly more than 35 years ago, and but now seeing sometimes just like that. Not really want to see a movie, not for. It's just for fun. Very rare, 1 or 2 movies. That's it. Because this is a movie for me. What you are seeing, this is a movie for me. Beautiful, right? சினிமா பார்த்து ஒரு 35-36 வருஷம் ஆகுது. அதில் நடுவில் ஒரு 2-3 படம் மொத்தத்தில் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். அதனால் நிறையா நடிகருங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஈவன் some people telling, you know this actor, you know that actor, the name of the actors. I say I don't know. Oh, you really don't know? No, she is very famous. For you, but maybe I don't know. I'm not offending anything. I don't know. But I would like to see some movies here, something just for feeling. Okay? So அதே மாதிரி நான் படம் பார்க்கறதே இல்லை. கொஞ்சம் சிம்மர் ஆயிடுச்சு. ஏன் படம் பார்க்கறதுன்னா இந்த மாதிரிலாம் இயற்கை கூட ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுக்கிறேன். இந்த 6 லட்சம் கிலோமீட்டர் உலக பகுதிக்காக மோட்டர் பைக் ஓட்டுக்கிறேன். பார்க்குறேன். அது இல்லாமல் விரைவில் உலகம் சைக்கிள் அதுவும் எனக்கு பண்ணாது. எனக்கு போதான்ற மனப்பான்மை இல்லாமல் போச்சு. ஏன்னா அது எனக்கு வேணும் நிறைய வேணும், வாழ்நாள் முழுவதும் வேணும். அந்த மாதிரிலாம் அது எனக்கு ஒரு விருப்பம். அழகாக பார்க்கறதில்ல, ஏன்னா இதே நல்லா இருக்கு எனக்கு. அதனால் நான் எப்பயாவது படம் பார்க்கணும் போல ஒரு ஃபீலிங் இருக்குன்னு, அதாவது கண்ணை மூடின்னு அப்படியே உட்காந்தேன்னா நான் எங்கெங்கெல்லாம் பிரயாணம் பண்ணணும் அதை மணிக்கணக்கில் அப்படியே கண்ணை அதுதான் நான் என்ஜாய் பண்ணுறேன். அதனால் யாரும் படத்தை பற்றியில் நான் எதுவும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது தோணலை. சில பேர் இந்த நடிகர் தெரியுமா, அந்த நடிகை தெரியுமா அப்படின்னு பேரெல்லாம் சொல்லி என்ன கேட்பாங்க. சென்னை கேட்பாங்க. இல்லைப்பா நான் அதை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது எனக்கு இல்லை அப்படின்ட்டு கம்மி சிரிச்சுட்டு கம்மி. ஸோ அதான் அது கதை. நான் எப்படி வண்டியாக அழகாக போயிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் விரைவில் உலகம் ஃபுல்லாக போகும்போதும் இங்கே ரஷ்யா, போலாண்டு, ஜெர்மனி, இதாங்க ஃப்ரான்ஸ், இதாங்க இங்கிலாந்து, இதுதாங்க ஜப்பான், இதுதாங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவாக நான் போகிற இடம் பார்க்குற மக்கள்
அப்படி அந்த ரூட்டு முழுக்க அப்படியே அவங்களுக்குலாம் வந்து காட்டுறேன். The same way Trisha will also show around the world, all of you, Europe, Russia, and America, Australia, things like that. And meet many different people, eat different food, exchange culture, happiness, fun. Wow! Thank you, man. Thank you, thank you, thank you. Now the video is filming, so I will stop. World peace! ரைடிங் in the top of the mountain. இப்போ மலைகள் மேலே வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கோம். பாருங்கள், கொண்டை ஊசி வளைவு, ஹேர்பின் பென்ஸ் ஆர் தேர்.
is the view from the other side. Trucks are coming. Beautiful. பாருங்க மக்கள் எவ்வளோ அழகா இருக்கு. அப்படியே போலாம். Let's go. Tea kitchen நல்லா இருக்கும். If you have a tea somewhere, it will be very nice. Drink a tea. Wow. Yeah. Downhill. भैया चाय है? Yeah, the tea. மக்களே இங்கே வந்து நம்ம டீ சாப்பிட்டு போகலாம் வாங்க. Oh, I see a baby jackfruit. It's a small one. So, the peacock need a rest now, a little bit. We have a tea சாப்பிடலாம் வாங்க. Small jackfruit. இந்த சைஸ் பலாப்பழம் பாருங்க. इधर होता इधर जैकफ्रूट आपके पास है खाने के लिए? है छोटा वो नहीं पक्का नहीं, वो कच्चा वाला है. आगे मिलेगा? पक्का वाला अभी नहीं मिलेगा. अच्छा, पक्का वाला और एक महीना लग जाएगा. धूप ज़्यादा होगा तो पकेगा. चाय ये सब्जी बनाने के लिए. वेजिटेबल हाँ. पका सकता?
Now it is not become a fruit, but it's not a season, but they can make it as a vegetable, curry or something like that. So here is the biscuits and my tea. மக்களே தான் என்னோட முதல் டீ பிஸ்கெட்டு தேங்காய் பிஸ்கெட் வர இந்த பிஸ்கெட் நல்லா இருக்குது. This one is nice, the biscuit. This one I already had, and this one. They have many varieties. Good. So I had my tea. Now start. Now the time is morning 10:40. நேரம் வந்து காலையில் 10:40 மணி ஆகுது. 6ஆம் தேதி வியாழக்கிழமை, மார்ச் மாதம் 2025. நம்ம இன்னும் ஒரிசாவில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். விசாகப்பட்டினம் நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த ரோட்டில். ஸோ we are still in Orissa. So this is a elephant moving zone. This is a forest in left and right. So the elephants can come in the middle of the road sometimes. அதாவது இந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற இடமா, காட்டு யானைகள். ஸோ இடது புறத்துலேயும் வலது புறத்துலேயும் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காட்டுப்பகுதி ஒரிசாவில். ஸோ யானைகள் வந்து கிராஸ் பண்ணி போவோன்னு போட்டிருக்கு போர்டு. This place Barampur is 56 kilometers. இங்கேருந்து ஒரிசாவில் பரம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அது வந்து இன்னும் 56 கிலோமீட்டரில் வருது.
Government of Orissa Forest Department. It says caution, elephant moving zone, drive carefully, Ramba Wildlife Range. அதாவது எச்சரிக்கை போட்டிருக்காங்க, யானைகள் நடமாடுற இடமா, இது யானைகள் நடமாடுற இடம், அதனால் வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ரம்பா வைல்ட் லைஃப் ரேஞ்சுன்னு போட்டிருக்கு. ரம்பா வைல்ட் லைஃப் ரேஞ்ச், ஒரிசா மாநிலத்தில் ரம்பா வைல்ட் லைஃப் ரேஞ்சு. வனவிலங்குகள் இருக்க இடம், யானைகள் நடமாட்டம் உள்ளது இடம். அதுதான் இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து இரவு நேரத்தை பயணத்தை தவிர்க்கணும். ஏன்னா ரோடு வந்து கருப்பாக இருக்கும், யானையும் கருப்பாக இருக்கும். நம்ம வந்து அது முகத்தில் லைட் அடிச்சுட்டு போனால் அது கோவம் வரும், சிறுத்தை புலிங்களுக்கு கோவம் வரும். அதனால் இருசக்கர வாகனங்கள் வந்து போதுமான வரைக்கும் இரவு நேரத்தில் இந்த மாதிரியான காடுகளில் இல்லை வேறு எங்கேயுமே நெடுஞ்சாலையில் ட்ராவல் பண்ணுறது தவிர்க்கணும். இவ்வளோ சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ட்ராவலில் வந்து முக்கால்வாசி எல்லா நாளுமே சரி நான் ஊர் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடும், இல்லை ஏதாவது டீ கடையில் நடுவில் உட்காந்துருவேன். மக்களோட பேசிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி ஆகிடும், 6:30 ஆகிடும், இருட்டாகிடும். அதுக்கப்புறமா அப்படியே எங்கேயாவது ஒரு இடத்துல லாட்ஜு இல்லை எங்கேயாவது ஒரு இடம் எடுத்து தங்கறதை எல்லாம் பார்த்துருப்பீங்க. I'm all right anyway. So we have to avoid night time driving in such places and also in national highways, particularly with the two-wheeler, because a lot of risks are there, animals and also the other traffic and your two-wheeler balance. So, but anyway, I am telling, but I stuck few days, most of the days, almost all the days in the night time driving, and was very careful until I find a place to stay. Thanks for watching Peace Ravi TV. Peace Ravi TV பார்த்துட்டு இருக்க அத்தனை கோடான கோடி மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய ஆசீர்வாதமும் வாழ்த்துக்களும் இருக்கிற மட்டும் எனக்கு என்ன கவலை, ஒன்றும் கிடையாது. ஜாலியாக உங்களுடைய ஆதரவோட அன்பால் பயணிச்சுட்டு தான் இருக்கேன், பயணித்து கொண்டே இருப்பேன், உலகம் முழுக்க பயணிப்பேன். எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். So I'm telling, thanks for watching Peace Ravi TV. And also, I'm having a lot of good wishes and blessings from all of you. And so that is why I'm successfully doing all these things. And I don't have to worry about anything. All your love and all your blessings. And with this I can travel around the world also in coming days. Of course, this is almost a world trip started. Yeah. ஸோ உங்களோட அன்பு ஆதரவோடு நான் உலக பயணத்தை விரைவில் மேற்கொள்வேன். ஆனால் கண்டிப்பாக இதுவே வந்து ஒரு உலக பயணம் தான்.
உலகத்தில் தான் பயணித்துட்டு இருக்கோம். இதோடைய கண்டினியூஷன் நீங்கள் அப்படியே டைம் டு டைம் பார்ப்பீங்க. எல்லாம் அந்த கபாலீஸ்வரர் கற்பகாம்பாவோட அருள், பாம்பன் சுவாமி, முருகர், விநாயகர், ஐயப்பன், அல்லாஹ், ஜீசஸ்ஸு, எல்லாம் எல்லாருடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. மக்களுடைய அன்பு ஆதரவும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷத்தை, ஆனந்தத்தை கொடுக்குது. ஸோ the blessings of Lord Karpagambal, Lord Shiva and Karpagambal, and with the blessings of Lord Muruga and Pamban Swamigal, Lord Ganesha, Hanuman, Ayyappa, Allah, Jesus, with all of the blessings, and I am all right and I am happy and I am successfully doing all these trips. And apart from that, because of all of your love and affection and best wishes from all of you, making me success all these years successfully, all these trips, and soon going to go around the world. And this is a part of a world trip. World peace, world peace, world peace. The entire world is one big family. As soon as I reach Chennai, it will be about 5,000 kilometers in this stretch. Started from 16th February 2025, and today is 6th March 2025. And this 5,000 kilometer stretch is so nice and gave me a marvelous experience and extraordinary, and a lot of confidence within myself that I am very good, fit enough to go around the world. And this amazing stretch, a country covering almost, gives me a marvelous, lovely experience and happiness, and it rejuvenating me, and I'm full of enthusiasm and energetic with all of your blessings. That's what I want to say. I have no more words. I have many words which is not coming just like that. Whatever I'm speaking from my heart. I love you all. மக்களே, நண்பர்களே, உங்களுடைய அன்பு ஆதரவோடு தான் நான் உண்மையிலேயே இவ்வளோ பண்ணிகிட்ருக்கிறேன். விரைவில் பாருங்கள், உலக பயணத்தை வந்து மேற்கொள்ள போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இதுவே வந்து ஒரு உலக பயணம் தான். இப்போ அதோடைய கண்டினியூஷன் தான் ஆகிட்டுருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம சென்னை போய் சேர்ந்த பிறகு பார்த்திங்கன்னா இதோடைய மொத்த தூர அளவு வந்து பார்த்திங்கன்னா 5000 கிலோமீட்டர் வருது. 5000 கிலோமீட்டரு. ஒரு 50 கிலோமீட்டர் மேலேயோ 50 கிலோமீட்டர் கீழேயோ வரும். ஒரு 5000 கிலோமீட்டரு. இந்த 5000 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எனக்கு உலக பயணம் மேற்கொள்கிறதுக்கு உண்டான அந்த ரீசெண்டாக இப்போ இருக்கிற ஃபிட்னஸ்ஸு எனக்கு ஃபிட்டாக இருக்குது. எனக்கு வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். நான் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஐம் எவ்ரிடே டூயிங் யோகா. நான் தினந்தோறும் வந்து யோகா பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன், தியான பயிற்சி, அண்ட் ஆல்சோ மெடிடேஷன். அண்ட் ஆல் கெட்ஸ் மீ ஃபிட். அண்ட் one moment please, there is a truck coming in the back side, let me give them a space. லாரி வருது, அது வழிவிடு. ஏன்னா நம்ம பேசும்போது கவனம் வந்து பேசக்கூடாது. டிராஃபிக் சுத்தமாக இல்லாத போது அப்படியே ஓரளவுக்கு பேசணும். சரி, இப்போ இந்த 5000 கிலோமீட்டர் சென்னைக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மேல்கொண்டு நிறைய பண்ணுவோம். பண்ணிவிட்டு அப்படியே வந்து உலக பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உலக பயணத்துடைய ஆரம்பம் தான் இது. ஸோ மேற்கொண்டு ஒரு நாட்களில் அவ்வப்போது என்னுடைய பிரயாணத்தை பற்றி, அடுத்த பிரயாணத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் வந்து நீங்களும் உங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுத்தவாறே இருங்க, நிறுத்தாதீங்க. ஏன் நீங்கள் நிறுத்தக்கூடாது, சரிங்களா? ஸோ ஐ வாஸ் ஆஸ்கிங் people, lovely people, wonderful people. What I was telling is I will keep continue my trips, and this is one of the startup. So
So going to continue around the world soon. And you also please continue giving me your best wishes and support and love. Best wishes. Everything to me. That will be great. World peace. World peace, world peace, world peace. The entire world is one big family. உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். It's true, isn't it? We are all one big family. எல்லாம் உண்மையே மக்களே, நம்ம எல்லாம் வந்து ஒரே குடும்பம் தான். சரிங்களா? இருங்க, அப்படியே வந்து கொஞ்சம் வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்பாட்டில் அப்படியே போடுறேன். Let me stop the video for a while and then continue after. Visakhapatnam 304 kilometer and Chennai 1086 kilometers. Barampur 35 kilometers. அதாவது விசாகப்பட்டினம் வந்து 304 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. சென்னை வந்து 1086 கிலோமீட்டர் இருக்கு. பரம்பூர் 35 கிலோமீட்டர். Feel bit hungry. Itta pasikide. டீ கடைங்க மட்டும் இருக்குது. பட் ஆனால் ஹைவேல டாபா மாதிரி இன்னும் எதுவும் வரல. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ஆந்திரா, ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இங்கெல்லாம் வந்து நிறைய உணவகம் வந்து ஹைவேல இருக்கும். இங்கே வந்து டீ கடைங்க, பெட்டி கடைங்க தான் இருக்குது. ஸோ when I ride in Maharashtra, Andhra Pradesh, Telangana, Madhya Pradesh, Uttar Pradesh, Jharkhand and West Bengal, all these places in the highway, you have many areas, place to eat as well as drinking tea. But here in Odisha, I think not much in the highway. Only tea shops are there so far. And I am a bit hungry. I am the person who will eat food only when I am hungry. Only when I feel hungry. அதாவதுங்க, எனக்கு பசி எடுத்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு. ஆனால் பசி எடுக்கும்போது, பசி எடுத்து அந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து நல்லா ஒரு இன்பமாக இருக்கும். இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை இங்கே ஒரு டீ, கொஞ்சம் பிஸ்கட் சாப்பிட்டு नाश्ता मिलेगा इधर? नहीं नाश्ता खाने के लिए नाश्ता यहाँ पे नहीं मिलेगा, सामने आगे आगे मिलेगा मिलेगा। ये दुकान में अपोजिट. Let's see next spot.
something written Dhaba. Let's go inside. Yeah, Dhabaன்னு போட்டுக்குதுங்க. வாங்க போயிட்டு ரெஸ்டாரண்ட். चावल है खाना है? Yeah, they have food here. So let's have a good food. சாப்பாடே இருக்கான், ஆனால் 11:30 தான் ஆகுது. பார்க்கலாம் வாங்க. So they have a food, they also have a tea and everything. So I said first I would like to have a tea and then have a food. அதான் முதல்ல டீ இருக்குன்னாங்க. முதல்ல டீ கொடுங்க, டீயை குடிச்சிடுறேன், அதுக்கப்புறமா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். மாமரம்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ மேங்கோ ட்ரீ, தட் இஸ் அ மேங்கோ ட்ரீ, வாட் யூ கேன் see. This child want a mobile phone. Look at that. This is Virat Dhaba. Very nice place. They have a vegetarian and non-vegetarian, both they have. It's a very nice place near the mango tree. And the place name is Munchagaon? Chhatrapur. This is Chhatrapur in Orissa. On the way to Barampur in the national highway, you can see Virat Dhaba. So you come to this Virat Dhaba, you can chill out, you can relax, and under the mango tree, there this madam is good in service, and there is a baby. Bhai log hai. பாருங்கள், இங்கே வாங்க வீராத் தாபாக்கு வந்தீங்கன்னா இந்த ஹைவேல சத்திரப்பூர்ன்ற ஊரில் இருக்கும். பரம்பூர் போகிற வழியில் நேஷ்னல் ஹைவேல இருக்கும். ஃப்ரம் பலகோன் அங்கேருந்து நீங்கள் அப்படியே வரும்போது நேஷ்னல் ஹைவேல சத்திரப்பூர்னு ஒரு ஊர். அங்கே பார்த்தீங்கன்னா வீராத் தாபா இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே டேஸ்ட்டு. வாங்க, உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே கிடைக்கும் இங்கே. சரிங்களா? அண்ட் ஹியர் இஸ் மிஸ்டர் आपका नाम? Durga Prasad. So Durga Prasad cooks very nice, and also madam also is there, and let's go to madam. आपका नाम बहन जी? Priyanka Swai. So here is you see the baby, and they want the phone. All the children want a mobile phone, otherwise not eating. So come to Virat Dhaba, and very good food. Enjoy the good food and good hospitality. You can also wash your face in the back side, and you can rest. And they have a kitchen inside. So let me go inside. You see, fan are there. பாருங்க, ஃபேன் இருக்குது, டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. நீங்கள் அர்ஜென்ட்டுக்கு வேணுன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு கூட எடுத்துக்கலாம். And there is a kitchen. You can see the kitchen. He is making some masala gravy for me. And here is another madam lady who is smashing the potato. பாருங்க, பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து அவங்க அப்படியே சப்ஜி பண்ணுறதுக்கு. ஓ क्या करने के लिए वो potato? आलू का भरता பண்ணுறதுக்காக அது பண்ணுறாரு. ஸோ ஆலு கா பர்த்தா பாருங்கள், வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா குக்கிங் ஸ்டைலு. எனக்கு அவர் வந்து கிரேவி பண்ணிட்டுருக்கார், மசாலா கிரேவி. ஸோ he is making some potato onion masala gravy for me. And here is Virat Dhaba. Thanks for watching Peace Ravi TV.
லெட் மீ ஷோ த மேங்கோ ட்ரீ. மாமரத்தை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இங்கே வந்து இங்கே பின்னாடி குளிக்கலாம் கூட. ஸோ யூ கேன் ஆல்சோ டேக் அ பாத் பேக் சைட் தேர் அண்ட் ஹேண்ட் வாஷ் ஹியர் அண்ட் ஃபேஸ் வாஷ் வித் லாட் ஆஃப் நேச்சர் ஃபுல் ஆஃப் மேங்கோ ட்ரீ. திஸ் ஆல் மேங்கோ ட்ரீ. இட்ஸ் நாட் மேங்கோ, ஸோ த ஃப்ளவர்ஸ், இங்கே ஃப்ளவர்ஸ் பூவெல்லாம் பூத்துருக்கு. நான் இன்னும் சீசன் இல்லை. சீசன் வந்தவுடனே ஃபுல்லாக மாங்காய் தான். சீசனாக தான் மாங்காவை பறிக்கல, சீசன் இல்லை. ஸோ இஃப் இட் இஸ் அ சீசன் யூ கேன் பிளக் சம் மேங்கோஸ். And here is our peacock. Our peacock is here. Let's go near the peacock. நம்ம மயில் கிட்ட வந்துட்டோம். And here I am. Hi. World peace. चैनल का नाम पीस रवि टीवी. PACE पीस रवि. PACE पीस रवि RAVI TV. Yeah. ये वाला. Yeah. So they also subscribe to our channel and it's lovely. நம்ம சேனலில் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டார் கேட்டு. அதை பாருங்கள். இன்னொரு my another yoga student is this boy, and after some time when I come I will teach yoga for this boy. दूसरे बार मैं आने के टाइम में उसको मैं योगा सिखाता हूँ. नाम बेटा का नाम विराट. विराट दाबा. विराट दाबा. ए वर्ल्ड पीस. हाय कर दे. மை ஃபுட். இது பாருங்கள், நம்ம ஃபுட் இதுதான். நல்லா ஒரு மசாலா கிரேவி அண்ட் ரைஸ். நம்ம லஞ்ச். திஸ் இஸ் மை லஞ்ச் டுடே. வெரி நைஸ். ஸ்போர்ட்ஸ்மேன். லுக் அட் ஹிம். You want to be a sportsman. Wow. Look at. பாருங்க, அவன் பெரிய விளையாட்டு வீரனா வரணுமா? இன்னும் 2 வயசு கூட ஆகல. विराट विराट ऊपर देखो. इधर देखो. Hi. So you can see in Virat Dabba I finished my lunch. இப்போதான் வந்து லஞ்சை முடித்தேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க உள்ள. And many students came to eat a lunch here. And let's see the students. क्या पढ़ता है आप लोग? 10th. ये गाँव में इधर. दूसरा पुरुषोत्तमपुर. इधर पूरा क्यों आया? How you came? All people, how you came here? Tour. Okay. It's the first time eating here. अच्छा रहेगा इधर खाना. अच्छा रहेगा. अच्छा. Good luck. मैं बाइक में आया तो मटरा चेन्नई से मटरा बाइक में आया. ऑल इंडिया बाइक चेन्नई से फिर हम वर्ल्ड पीस के लिए आया, दुनिया शांति के लिए. इसलिए आप लोग मेरा साथ वर्ल्ड पीस 3 times बोलना है. अच्छा. So every students who is studying 10th and 11th standard, they are going to say world peace all together. Let's start. World peace. World peace. World peace. The entire world is one big family. Very good. मेरा यूट्यूब चैनल पीस रवि टीवी. PEACE Ravi TV. RAVI. Peace. PACE. Peace.
Ravi, R-A-V-I. Peace Ravi TV. Peace Ravi. Space Ravi TV. Okay. ये आज का कल का वीडियो है. कितना है डे क्या है? डे 18. अभी डे 19 में ये वीडियो आ जाएगा आप लोग का. अच्छा, बहुत खुशी है. अच्छा पढ़ना. हाँ, चेन्नई से बाइक में मध्य प्रदेश महाराष्ट्र पूरा जाके आया. प्रयागराज कुंभ मेला जाके आया. फिर बिहार कलकत्ता पूरा जाके आया. अभी इधर आया. You see, they are very nice. And look at this, Maharaja பாருங்க. Hello Maharaja. Hello. है ना? तो सब स्टूडेंट है. 10 का स्टूडेंट. Students came to Virat Dhaba here and very surprised and very happy to see about our bike and our mission for world peace, and they all encouraged about world peace. Yeah? You are encouraging this? Thank you very much. Okay. பாருங்க மக்களே, எல்லாரும் சந்தோஷமாக பிள்ளைகள்லாம் வந்து நம்ம கூட வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. வேர்ல்டு பீஸ் சொன்னாங்க. ஸோ ஹாப்பி. Acha, bye. So I had a very nice lunch in Virat Dhaba. I have a very nice lunch and stayed a long time here and discussed about yoga and everything because they are interested, and also encouraged the students who came to eat also. And now after a long time relax, we are now starting. Now the time is 1:40. So இப்போ 1:40 ஆகுதுங்க. வீராத் தாபாவில் நல்லா லஞ்சு நல்லா சுவையாக போட்டாங்க. யோகாவை பற்றிலாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த அம்மா வந்து நாக்பூர், அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஒடிசா. அவங்க 2 பசங்க இருக்காங்க. எல்லாம் பேசுனாங்க, நல்லா பேசிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டூர் வந்த பசங்க கொஞ்சம் வந்தாங்க வீராத் தாபாக்கு சாப்பிட்றதுக்கு. அவங்க கூடயே வந்து நம்ம கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணிட்டு உலக அமைதி எல்லாரையும் சொல்ல வச்சு அங்கேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ லாங் டைம் ஐ ஸ்பெண்ட் தேர் இன் தட் தாபா, இன் வீராத் தாபா. இட்ஸ் நைஸ் பிளேஸ் அண்ட் என்ஜாய் த டைம், relaxed. And that woman is from Nagpur, Maharashtra state, and his husband is from Odisha. A nice family. They have 2 kids. One is studying in higher secondary in Nagpur, and she came with a child. She is the husband and also helping. Food is very nice. Talk a little bit more about yoga together. Yeah, that's it. I had a very good food. My stomach is full almost. Right, full ஆச்சுங்க. அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆனால் இங்கே நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா அன்பாக பரிமாறினாங்க. சாப்பிட்டுட்டேன் நல்லா. அப்படியே போவோம்.
We are in the place called Palasa now. It's Andhra Pradesh. So we arrived at Andhra Pradesh state, and we came from Orissa state. This morning we was in Orissa state, and now the time is 5:15, and we are in Andhra Pradesh, a place name called Palasa, and we are continue riding. அதாவதுங்க இப்போ நம்ம காலையெல்லாம் வந்து நம்ம ஒரிசாவில் இருந்தோம், மத்தியானம் ஒரிசாவில் இருந்தோம், இப்போ வந்து ஆந்திராவில் நுழைஞ்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு பேர் வந்து பலாசான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நேரம் வந்து 5:15 மணி ஆகுது. நம்ம இப்போ அப்படியே ரூட்டை பிடிச்சி போயிட்டே இருக்கோம். ஒரு 6 மணி 6:30 மணிக்கு எங்கேயாவது நம்மளுக்கு இடம் வந்ததுன்னா அங்கே நம்ம தங்க போகிறோம். ஸோ பை 6:30 we will stay in some place. We not decided where to stay at. On the way we will check about that. You remember on 16th of February we started and saying Kumbh Mela. Remember? Oh, I really miss Kumbh Mela a lot. Such a wonderful place, Prayagraj. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? 16ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது கும்பமேளா அப்படின்னு பாடிக்கினே போவேன். கும்பமேளாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் கும்பமேளா. அந்த பிரயாக்ராஜ் நல்லா இருந்தது. மீண்டும் நம்ம அந்த இடத்துக்கெல்லாம் திரும்பி நம்ம போவோம் ஒரு நாட்களில். ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதாவது இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு எல்லாத்தையும் ஒரு 5-6 கிலோமீட்டர் முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் அப்படியே போய் இந்த பிரயாகராஜ் ஸ்பாட்டில் நம்ம திரும்பியும் போவோம். அதே மாதிரி வாரணாசிக்கும் போவோம், ஆக்ரா டெல்லிக்கும் போவோம், ரிஷிகேஷ் ஹரித்வார் போவோம், இமாச்சல் பிரதேஷ் குல்மனாலி போவோம். நிறைய இடம் போகலாம் நம்ம. அப்படியே நம்ம மணிப்பூர், நாகாலாண்டு, அசாம், மேகாலயா இந்த பார்ட்லாம் கூட நம்ம டச் பண்ணுவோம். நிறைய இருக்குது நம்ம பண்ண வேண்டியது. What I was telling, coming days, again, we will complete another 5,000 kilometers part of Kerala and Tamil Nadu and Karnataka. And after that, on another trip,
The same. We go from Tamil Nadu to Andhra Pradesh, Telangana, Maharashtra, and Madhya Pradesh, Uttar Pradesh. We go to Prayagraj again in a normal time. And we go to Varanasi, Banaras. And we go to Agra, Mathura, Delhi. And we also go to Rishikesh and Haridwar. And we go to Himachal Pradesh, which is Kul Manali. And we go to Manipur, Nagaland. We go to Assam. We go to Meghalaya. All these places. Maybe we can continue to Nepal and we can go to Bhutan, we can go to Myanmar. Yeah, so many things are in my head. நம்ம அப்படியே நேபாள், பூட்டானு, பர்மா எல்லாம் கூட போகலாங்க. நல்லா இருக்கு மைண்டில், பார்ப்போம். பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் வந்து ரொம்ப பயப்படுறாங்க. இது இன்றைக்கி நேற்று இல்லை, 1985 இதே கதை தான். அவங்க பயப்படுறாங்க. மக்களே, நீங்கள் தான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லணும், அதெல்லாம் பயப்படாதீங்க, உங்கள் மகன் வந்து நல்ல மாதிரியாக உலக அமைதிக்காக தானே போகிறான், போயிட்டு நல்ல மாதிரியாக போயிட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க மக்களே. அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் காட்டுறேன் உடனே, இதை பாருமா, எல்லாரும் மக்கள்லாம் கூட சொல்கிறாங்க, ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ டெக்னாலஜி நம்மளுக்கு வந்து தொழில்நுட்பமும் இருக்குது, நம்ம கால் பண்ணிக்கலாம், டெய்லி கால் பண்ணி அம்மாவை விசாரிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ஸோ ஆல்சோ ஐ ரிக்வெஸ்ட் த பீப்புள் அரவுண்ட் த வேர்ல்டு, when you write, you please also write a comment to my mother, because my mother and my brother always worry when I take a big travel like this. This is happening since 1985. All the time I keep doing this. So it's not new to me, and I want to do more. So my mother have to accept. So please tell my mother in the comments that your son Ravi will do everything successfully, and he is working for world peace. Yeah, this she will. I will explain to her about your comments, and she will be very happy, and so she will accept for me to do more trips.
Yeah. Hello. Very nice, huh? My peacock. Peacock. Good. So now the time is 6:30 and I found one place, small town or village, I don't know. It's name called Takali, Takali, Takali or Takali. This place in Andhra Pradesh. So it became dark and I found this place. In the middle of the highway, I just went in one road separately and this in this small place and they have a room. Okay, just for tonight. Yeah, and early morning again start right. மக்களே இங்கே தக்காளின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஊர் இங்கேருந்து ஸ்ரீகாக்குளம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் அப்படி வரும். தக்காளின்ற ஊர் இது. இந்த தக்காளின்றாங்க, தக்காளியா என்னன்னு தெரில. இங்கே வந்து இந்த நைட்டுக்கு மட்டும் இப்போ ரூம் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் செக் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? நைட்டு சேஃப்டி. ஒரு 6 மணி ஆயிடுச்சு. சூரியன் அந்தி மறைஞ்ச உடனே நம்மளுக்கு கொஞ்சம் இருட்டாக இருந்தது. அப்படின்னு பார்த்தா தக்காளி லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரோடு வந்து உள்ளே பூந்துட்டேன். அப்படியே உள்ளே புகுந்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஒரு சின்ன மார்க்கெட் பிளேஸு, அங்கே வந்து இந்த லாட்ஜி கிடச்சிருச்சு. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராபி டிவி. யா, ஹாய். Yeah. Thanks for watching. So, we are in Takali now. The mirror is not so clean and yeah. So we got the room finally, and now we will go to the dinner.